It's a great joy for us to come into your homes this day. இந்த நாளிலே உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்து வருவதிலே மிக மகிழ்ச்சியா இருக்கிறேன். The Lord is a good God. நம்முடைய ஆண்டவர் நல்ல ஆண்டவர். Before we go to the word of God, கர்த்தருடைய வார்த்தைக்கு போகிறதற்கு முன்பதாக shall we close our eyes and look to the Lord in prayer? நாம் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, we come into your presence, O God, this morning. இந்த காலையிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. We thank you, Lord, that your word is true. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் உண்மை உள்ளதா இருக்கிறபடினால உமக்கு நன்றி சொல்லுகிறோம். We thank you, Lord, that your word still speaks to us even today. ஆண்டவரே, இன்றைக்கும் கூட உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு பேசுகிறபடினால உமக்கு நன்றி சொல்லுகிறோம். And now, Lord, as we hear your word, we pray that you will speak into each one of our hearts. ஆண்டவரே, இந்த காலையிலே உம்முடைய வசனங்களை நாங்கள் கேட்கும்போது எங்கள் இதயத்தோடு நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். Hear our prayer this day, we pray. ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்கும்படியாய் ஜெபிக்கிறேன். In Jesus' mighty name we pray. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. Amen. ஆமென். If you have your Bibles with you, நீங்கள் வேதத்தோடு கூட தொலைக்காட்சி முன்னால உட்கார்ந்து இருப்பீர்களானால் turn your Bibles to the book of Psalms. சங்கீத புத்தகத்துக்கு திருப்புங்க. 141. 141ஆம் சங்கீதம். And reading verse 8. 8ஆம் வசனம். But mine eyes are unto thee,
O Lord, the God, in thee is my trust. Leave not my soul destitute. ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது, உம்மை நம்பி இருக்கிறேன், என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதேயும். In these days of distress and trouble and anxiety, இங்கே அங்கலாய்ப்பு, எதிர்பார்த்துதல், துன்பங்கள், வேதனை நிறைந்த அந்த நாட்களிலே where are you looking? நீங்கள் எங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க? The psalmist David says, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், I will lift up mine eyes unto the hills, from whence cometh my help, because my help comes from God, who made heaven and earth. தாவீது சொல்லுகிற வார்த்தை, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். My help comes from my God. எனக்கு ஒத்தாசை என் ஆண்டவரிடத்திலிருந்து தான் வரும். The psalmist David recognized இந்த சங்கீதக்காரன் தாவீது அறிந்து கொண்டது என்னவென்றால், that his help can come only from God, the creator, the universe. இந்த தாவீதுக்கு உதவி வரும் என்று சொன்னால் அகில உலகத்தையும் சிருஷ்டித்த ஆண்டவராகிய கர்த்தரிடத்திலிருந்து தான் ஒத்தாசை வரும் என்று அறிந்திருந்தார். He acknowledged that his God was a big God. இந்த தாவீது அறிந்து கொண்டதெல்லாம் தான் ஆராதிக்கிற தேவன் தான் பெரியவர் என்று அறிந்து கொண்டார். He acknowledged that his God was above every other God on this earth. பூமியில இருக்கிற சகல தேவர்களை காட்டிலும் நான் ஆராதிக்கிற தேவன் தான் பெரியவர் என்று தாவீது அறிந்தார். He acknowledged that his God can only help him. இந்த தாவீது நன்றாக அறிந்து கொண்டது, புரிந்து கொண்டது, இந்த தேவனாகிய கர்த்தர் ஒருத்தர் தான் உதவி செய்ய முடியும். This morning, இந்த காலையில where are you looking? என் அருமையான தேவ ஜனமே, நீங்கள் எங்கே பார்த்து கொண்டிருக்கிறீங்க? Are you looking to family? குடும்பத்தை பார்த்து நிக்கிறீங்களா? Are you looking to friends? நண்பர்களை பார்த்து நிற்கிறீங்களா? Are you looking to government? அரசாங்கத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாயா? Are you looking to organizations? இல்லாவிட்டால் ஏதாவது ஆர்கனைசேஷனை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? All that help will be vain. தேவப்பிள்ளைகளே, இவைகளுடைய உதவி எல்லாம் வீணாகத்தான் இருக்கும். Because that will be enough only for today, not for tomorrow. இவர்கள் செய்கிற உதவி எல்லாம் இன்னைக்கு மாத்திரம்தான், நாளைக்கு அவங்களால உதவி செய்ய It's முடியாது. only temporal, just for today. அவங்க செய்யற உதவி எல்லாம் தற்காலிகமானது, இன்றைக்கு என்ன நடக்கும் அதுக்கு மாத்திரம்தான். But church, this morning, சபையே, இந்த காலையில if you will look up to your God, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்ப்பீர்களானால், He is the source of all blessing. அவர் ஒருவர்தானே எல்லா ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் இருக்கிறார். The Bible says, இங்கே வேத வசனம் சொல்லுது, they looked unto him and their faces were lightened. வேதத்திலே திட்டம் தெளிவுமாய் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. Why? ஏன்? Because they looked up to God. ஏனென்றால் அவங்க ஆண்டவரை நோக்கி பார்த்தாங்க. If you will look up to your God, நீங்க உங்க ஆண்டவரை நீங்க நோக்கி பார்த்தா, your faces will be bright. மறந்துடாதீங்க, உங்கள் முகங்கள் பிரகாசம் Not அடையும். only that, அது மாத்திரமல்ல, you will not be put to shame. நீங்கள் ஒரு நாளும் வெட்கம் அடைந்து போக மாட்டீர்கள். Why? ஏன்? He is God. ஏனென்றால் அவர் ஆண்டவர், He is Jesus. அவர்தான் இயேசு. He is the source of all blessing. இந்த இயேசுதான் சகல ஆசீர்வாதங்களுக்கு ஊற்று. He is the answer to all of your life's problems. உங்களுடைய ஜீவன் வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு எல்லாம் என் இயேசு ஒருவர்தான் பதில். You will not be put to shame if you will look up to him. நீங்கள் அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தால் உங்களை ஒரு நாள் வெட்கம் அடைய விட மாட்டார். The Bible says, வேதவசனம் சொல்லுது, when the children of Israel were out in the wilderness, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் இருந்த பொழுது, they were grumbling, they were complaining against God to Moses. அந்த வனாந்தரத்தில் இருக்கும்போது மோசேயை பார்த்து முறுமுறுத்தாங்க, பிராதுகள் சொன்னாங்க. The Bible says, வேதவசனம் சொல்லுது, the Lord set serpents amongst them to kill them. ஆண்டவராகிய தேவன் இந்த ஜனங்கள் பண்ணற முறுமுறுப்பை பார்த்து அவர் நதியில சர்ப்பங்களை அனுப்பினார். What does the Bible say? வேதவசனம் என்ன சொல்லுது? Moses cried out to God for the people. இந்த சர்ப்பங்களை பார்த்த உடனே மோசே ஆண்டவரை நோக்கி அழ ஆரம்பித்தார். And God told Moses and said, கர்த்தர் மோசே பார்த்து சொன்னாரு, make a brazen serpent, ஒரு வெங்கல சர்ப்பத்தை நீ உண்டாக்கி put it upon a pole, அதை ஒரு கம்பத்திலே மாட்டி மேலே தூக்கி, and all those who look to that pole will receive healing for their body. அந்த உயர்த்தப்பட்ட சர்ப்பத்தை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் சரீரத்தில் சுகம் அடைவார்கள். What does the Bible say? வேதவசனம் என்ன சொல்லுது? Look and live. நோக்கி பார்த்து பிழைத்திருங்கள். This morning, இந்த காலையில I want to turn your attention நீ உங்களுடைய கவனத்தை எல்லாம் ஒரு பக்கமாய் திருப்ப நான் விரும்புகிறேன். to look to your God.
உங்களுடைய ஆண்டவரை நீங்கள் நோக்கி பாருங்க. Because if you look to him, நீங்கள் அவரை நோக்கி பார்த்தால் you shall live. நீங்கள் பிழைப்பீர்கள். And my first point this morning, ஆகவே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிற முதலாவது குறிப்பு, our eyes to look to Jesus. நம்முடைய கண்கள் இயேசுவையே நோக்கட்டும். In the Bible we read வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் about a king called Jehoshaphat. அங்கே யோசபாத் என்று சொல்லப்படுகிற ஒரு ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். One day, ஒரு நாள் he was being attacked. ஒரு நாளில் அவன் தாக்கப்பட்டான். A great multitude of people திரளான ஜனக்கூட்டங்கள் from Moab, மோவாபிலிருந்து, from Ammon, அம்மோனியிலிருந்து, and from the other surrounding areas, அங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் they come against this man Jehoshaphat. எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து இந்த யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாய் எழும்பி And the வந்தாங்க. Bible says வேதவசனம் சொல்லுது, a fear gripped this man's heart. இந்த யோசபாத்தினுடைய இருதயத்தை பயம் பிடித்தது. So what did he do? அவன் என்ன செய்தான் என்றால், He began to seek the Lord. இந்த பயத்தின் நேரத்திலே இந்த யோசபாத் ராஜா கர்த்தரை தேட The ஆரம்பித்தார். Bible says வேதவசனம் சொல்லுது, he called for a fast. அவன் உபவாசம் செய்யும்படியாய் அழைத்தான். All the people of Judah, யூதாத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் let's gather together. எல்லாரும் ஒண்ணா சேருங்க. Let's call out to God. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை நோக்கி Let's கூப்பிடுங்க. fast. நீங்க உபவாசம் எடுங்க. Let's pray. ஜெபம் பண்ணுங்க. Because God will hear our prayer. அவன் எல்லாருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். And so the Bible says, ஆகவே வேதவசனம் they சொல்லுது, come together, அவங்க எல்லாரும் ஒன்றாக கூடி, they come to pray, அவளுக்கு ஒன்றாக கூடி ஜெபித்தார்கள். they come to seek God. அவங்க எல்லாம் ஒண்ணா கூடி ஆண்டவரை தேடினாங்க. Why? ஏனென்றால் Because Jehoshaphat says, ஏனென்றால் யோசபாத் சொல்றாரு, I cannot do anything. என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. What else to do I do not know. என்ன செய்வதென்றும் எனக்கு ஒண்ணும் புரியல. There is no strength in me. எனக்குள்ள பலன் இல்லை. There is no power in me. எனக்குள்ள சக்தி இல்லை. I do not have that kind of army to go against this enemy. எங்கள் எதிராளிகள் இருக்கிற போர் சேவகர்களுடைய ஆயுதங்களைப் போல என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. But one thing I will do. ஆனால் ஒரு காரியத்தை நான் செய்வேன். I'm going to humble myself before my God. என்னை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் வருவேன். I'm going to cry, I'm going to pray, I'm going to seek his face. நான் தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் அழுது அவர் முகத்தை நான் தேடுவேன். And the Bible says, வேதவசனம் they சொல்லுது, gathered together as a people. ஜனங்களாகி எல்லாரும் ஒன்றாக கூடி, They humbled themselves before God. அவங்க எல்லாரும் தங்களை ஆண்டவருக்கு முன்பதாக தாழ்த்தி, They began to cry out to God. எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து கர்த்தரை நோக்கி They அழுதாங்க. began to pray. ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. What did they say? அவங்க என்ன சொல்றாங்க We have பாருங்க, no power, Lord. ஆண்டவரே எங்களுக்கு பலன் இல்லை, We are helpless. நாங்கள் உதவியற்று இருக்கிறோம், We do not know what to do. என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியல. But our eyes, oh God, are looking up to you. ஆனால் ஆண்டவரே எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. Amen. ஆமென். When you do not know what to do, தேவ ஜனமே, வாழ்க்கையிலே ஒன்னும் செய்ய முடியவில்லை என்று நீ நினைக்கும் பொழுது, when you think there is no strength left within you, உனக்குள்ள ஒரு பலனும் இல்லை, மேற்கொண்டு வாழ்வதற்கு பலன் இல்லை என்று when you இருந்தால், do not know what to do, என்ன செய்வதென்று தெரியாத சூழ்நிலை இல்லை, when you are helpless in your life, உங்க வாழ்க்கையிலே உதவியற்ற நிலைமையில் இருக்கிற நேரத்தில், can you turn to your God Jesus? என் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி உன் கண்களை திருப்பி பார்ப்பீர்களா? What does the Bible say? வேதவசனம் என்ன சொல்லுது? King Jehoshaphat, யோசபாத் ராஜா along with all his people, அவன் தன் எல்லா ஜனங்களோடு கூட they fasted, உபவாசிச்சாங்க, they prayed, ஜெபித்தாங்க, they cried to God. ஆண்டவரிடத்துல கண்ணீர் விட்டு அழுதாங்க. God, we do not know what to do, ஆண்டவரே என்ன செய்யறது எங்களுக்கு தெரியல, but my eyes, oh God, are looking up unto you. ஆனால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி Church, கொண்டிருக்கிறது. this morning, சபையே, இந்த காலை வேளையில் if you will look to your God, நீங்கள் உன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்ப்பீர்களானால், he shall see, அவர் பார்க்கிறார், he shall hear, அவர் கேட்கிறார், he shall answer, அவர் உனக்கு பதிலை he will கொடுப்பார், give you the victory. உனக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். The Bible says, வேதவசனம் சொல்லுது, when Moses and his people stood before that Red Sea, மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் சிவந்த சமுத்திர தண்டையில நிற்கும் பொழுது, what does the Lord say? கர்த்தர் என்ன சொன்னாரு? Stand still and see the salvation of your God. நீங்கள் தரித்து அங்கேயே நின்று கர்த்தர் கொடுக்கிற ரட்சிப்பை பாருங்கள். Why? ஏன்? Because this battle is not yours. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. He will fight your battle for you. அவர் உங்களுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய யுத்தத்தை அவர் செய்து முடிப்பார். What is your battle this morning? இந்த கால வேளையில தேவ ஜனமே, நீ என்ன யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற? Sickness, வியாதி யுத்தமா?
Financial troubles, பண பிரச்சனையா, material problems, பொருளாதார பிரச்சனைகளா, education problems, படிப்பு பிரச்சனையா, no matter what it is, என்ன பிரச்சனையா இருந்தாலும் கவலை இல்லை. will you look up to your Jesus? நீங்கள் உன் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி பாருங்க. If you will look up to him, நீங்கள் அந்த இயேசுவையே நோக்கி பார்த்தால் he will give you an answer even today. அந்த நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கும் என் இயேசு பதிலை கொடுக்க ஆயத்தமாக What does the Bible say? வேதவசனம் என்ன சொல்லுகிறது? Jehoshaphat and his people began to cry out to God. யோசபாத்தும் அவருடைய எல்லா ஜனங்களும் கர்த்தரை நோக்கி அழுதாங்க. They cried out to him. தேவனை நோக்கி அழுதாங்க. He heard their cry. இந்த ஜனங்கள் அழுகிற சத்தத்தை கர்த்தர் கேட்டார். What does the Bible say? வேதவசனம் என்ன சொல்லுகிறது என்றால் Jehoshaphat began to ask those people to sing with instruments come in front. இந்த யோசபாத்து தன்னோடு கூட இருந்த உபவாசித்து ஜெபிக்கிற ஜனங்களுக்கு சொன்னார், முன்னாலே உங்கள் இசைக்கருவிகளை கொண்டு வந்து நின்று கொண்டு கர்த்தரை புகழ்ந்து பாடி வாசியுங்கள். And what does the Bible say? வேதவசனம் என்ன சொல்லுகிறது? As they began to sing, எல்லா ஜனங்களும் கர்த்தரை துதித்து பாட ஆரம்பித்த உடனே, as they began to praise, ஆண்டவரை துதிக்க தொடங்கின உடனே, my Bible declares and says, என்னுடைய சத்தியவசனம் தெளிவாய் சொல்லுகிறது, they were smitten by God in that place. அந்த இடத்திலே தேவனாலே துரத்தப்பட்டார்கள். Utterly slain and destroyed. அவர்கள் எல்லாரும் சங்காரம் பண்ணப்பட்டு அழிக்கப்பட்டார்கள். Why? ஏன்? Because our God will fight our battle for us. ஏன் என்று சொன்னால் நாம் வணங்குற, நாம் நோக்கி பார்க்கிற அந்த இயேசு நம்முடைய யுத்தத்தை நமக்காக அவர் செய்து முடிக்கிறார். King Jehoshaphat was a big king. இந்த யோசபாத் ராஜா பெரிய ராஜா. But what does the Bible say? ஆனால் வேதவசனம் என்ன சொல்லுது? When he saw this great multitude coming, இந்த யோசபாத் ராஜா இவனுக்கு விரோதமாய் ஒரு திரளான ஜனக்கூட்டம் எழும்பி வருகிறதை பார்த்து, there was only one thing he decided to do. அந்த ராஜா ஒரே ஒரு காரியத்தை செய்ய தீர்மானித்தான். I shall seek my God. என் ஆண்டவரை நான் தேடுவேன். When you seek God, நீங்கள் ஆண்டவரை தேடினால் you shall find him. நீங்கள் அவரை கண்டு கொள்ளுவீர்கள். What is the meaning of that? அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், When you come to the presence of God, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து விட்டால் he will meet all of your needs. தேவ சமூகத்துக்கு வருகிற ஒவ்வொருவருடைய தேவைகளையும் என் இயேசு சந்திக்கிறார். Why? ஏன்? He's the Alpha, he's the Omega. ஏனென்றால் அவர்தான் அல்பாவும் ஒமேகாவுமாய் He's இருக்கிறார். the beginning, he's the end. அவர்தான் தொடங்குகிறவர், அவர்தான் முடிக்கிறவர். He is the Almighty El Shaddai God. அவர்தான் சர்வ வல்லமையுள்ள எல் ஷடாய் ஆகிய தேவன். He's the all-powerful Almighty God. இவரிடத்திலே சகல வல்லமையும் சகல அதிகாரமும் உண்டு. And what does the Bible say? ஆகவே என் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், As these people came, the people of Jehoshaphat came to see the enemy. இந்த யோசபாத் ஜனங்கள் எல்லாம் தன் எதிராளிகளை சந்திக்க பார்க்க வந்த பொழுது, They only could see dead bodies. அவங்க பார்க்கறாங்க செத்து போன பிணங்களை தான் பார்க்கறாங்க. Not even one person escaped. அங்க எதிராளியை திரண்டு வந்த ஒருத்தர் கூட உயிரோடு இல்லை. Why? ஏன்? My God fights my battle for me. என் தேவனாகிய கர்த்தர் எனக்காக யுத்தத்தை செய்து முடித்தார். Why? ஏன்? Because Jehoshaphat said, I will look up to my God. ஏனென்றால் யோசபாத் ராஜா சொன்ன வார்த்தை, ஆண்டவரே நான் என் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறேன். I don't know what to do, Lord. ஆண்டவரே எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. No strength left within me. எனக்குள்ளே அவர்கள் எதிர்கொள்கிற பலன் கொஞ்சம் கூட இல்லை. But I will look up to you. ஆனால் உங்களை நோக்கி பார்க்கிறேன். And as I look up to you, நான் உம்மை நோக்கி பார்க்கிற you வேளையிலே shall fight my battle. நீர் என்னுடைய யுத்தத்தை செய்யுங்க. You shall give me the victory. நீங்கள் ஜெயத்தை கொடுப்பீங்க. And I shall walk in victory. நான் ஜெயத்தோடு கூட முன்னேறி That is செல்வேன். exactly what happened to the children of Judah. தேவ பிள்ளைகளே, யூதா ஜனங்களுக்கு இதுதான் அப்படியே நடந்தது. Because King Jehoshaphat came to the source of all blessing. ஏனென்றால் இந்த யோசபாத் ராஜா ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஊற்றண்டையிலே வந்தான். What does the Bible say? வேதவசனம் என்ன சொல்லுகிறது? Every good and every perfect gift cometh from the Father of lights, in whom there is no variableness nor any change. வேதவசனத்தில் திட்டம் தெளிவுமாய் சொல்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் கரங்களில் இருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம், அவைகளில் யாதொரு வேற்றுமையும் இல்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. The word of God is true. இந்த சத்திய வசனம் உண்மை உள்ளது. The word of God is faithful and true today. இந்த வேதவசனம் சத்தியமும் விசுவாசமும் நம்பிக்கைக்குரியது. This morning, இந்த காலையில where are you looking?
யாரை நோக்கி பார்க்கிறீங்க? If you will look to Jesus, இயேசுவை நீங்கள் நோக்கி பார்த்தால் He will meet your need. அவர் உன் தேவைகளை He will சந்திப்பார். provide for you. உனக்கு எல்லா போஷணைகளையும் அவர் கொடுப்பார். He will give you the desires of your heart. உன் இருதயத்தின் வாஞ்சைகளை அவர் நிறைவேற்றுவார். When? எப்பொழுது என்றால் When you look up to Him. நீங்க அவரை நோக்கி The பாருங்க. psalmist David said, இங்க சங்கீதக்காரனாகிய தாவீது "Mine சொல்லுகிறார், eyes, O God, look up to you." ஆண்டவரே என் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. Why? ஏன்? He understood that it was his God who would lead and direct his every path. ஏனென்றால் தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தெளிவாய் அறிந்து கொண்டது என்னவென்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் தானே வழிகளை செவையாக்கி வழி நடத்தி செல்லுகிறவர் அவர் என்று அறிந்து கொண்டார். And my second point, என்னுடைய இரண்டாவது குறிப்பு, what does the Bible say? வேதவசனம் என்ன சொல்லுகிறது என்றால், In thee is my trust, O God. ஆண்டவரே என் நம்பிக்கை உங்க மேலே தான் இருக்குது, உம்மையே நம்பி இருக்கிறேன். Amen. ஆமென். If you put your trust in God, தேவ ஜனமே நீங்கள் உங்கள் நம்பிக்கை ஆண்டவர் மேலே வைப்பீர்களா? the Bible says, வேதவசனம் you will சொல்லுகிறது, not be put to shame. நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. Psalm 71 சங்கீதம் 71 and verse 1 says, முதலாம் வசனம் சொல்லுது, In you, O Lord, I put my trust. Let me never be put to confusion. கர்த்தாவே உம்மையே நம்பி இருக்கிறேன், ஒருபொழுதும் என்னை வெட்கமடையாதபடி செய்யும். Amen. ஆமென். Why? ஏன்? Because our trust is in God. ஏனென்றால் நம்ம நம்பிக்கை எல்லாம் ஆண்டவரை நம்புறோம். He's a trustworthy God. நம் நம்பிக்கைக்கு பாத்திரனான கர்த்தர் ஒருவர் தான். Why? ஏன்? Because He is God. ஏனென்றால் அவர் தேவன். He's divine God. அவர் நம்மை கவனித்து பார்க்கிற தெய்வீக தேவன். He's the only God whom we can trust today. அந்த தேவனை தான் இன்றைக்கு நாம் நம்ப வேண்டியது அவசியம். The Bible says, வேதவசனம் சொல்லுது, trust in the Lord. கர்த்தரை நம்புங்கள். If you would turn your Bible to the book of Proverbs, நீதிமொழிகளின் புத்தகத்தில் திருப்புங்க, chapter 3, மூன்றாம் அதிகாரம் and if you will read verse 5, ஐந்தாம் வசனத்தை வாசிக்கிறோம். trust in the Lord with all your heart and lean not unto your own understanding. உன் சுய புத்தியின் மேல் சாராமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. What does the Bible say? வேதவசனம் என்ன சொல்லுது பாருங்க, Trust in God. கர்த்தரையே நம்புங்க. Why to trust in Him? ஏன் அவரை நான் நம்ப வேண்டும் Because என்றால், He's worthy of all our trust. ஏனென்றால் நாம் நம்பிக்கைக்கு பாத்திரர் தேவனாகிய கர்த்தர் ஒருத்தர் தான். Trust in God with all of your heart. உன் முழு இருதயத்தோட கர்த்தரை நம்புங்க. The Bible says, வேதம் சொல்லுது, the book of Isaiah, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் chapter 26 26ஆம் and அதிகாரம் verse 4, 4ஆம் வசனம், Trust ye in the Lord forever, for in the Lord Jehovah is everlasting strength. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார். Why to trust Him? ஏன் அவரை நம்பணும்? He's an everlasting strength. அவர் நித்திய பலனாய் நமக்கு இருக்கிறார். He's a powerful God. அவர் வல்லமையுள்ள தேவன். He's a God whom you can trust today. இன்றைக்கு நீங்கள் நம்பக்கூடிய ஒரே ஒரு தெய்வமானால் இயேசு யெகோவாகிய தேவனாகிய கர்த்தர் ஒருத்தர் தான். Look at this man Job. இந்த யோபு கொஞ்சம் பாருங்க, A good man. நல்ல மனுஷன். He walked uprightly before God. ஆண்டவருக்கு முன்பதாக நீதிமானாய் நடந்தவன். He was a perfect man before God. தேவனுக்கு முன்பதாக நல்ல மனுஷனாய் இருந்தவன். He feared God. கர்த்தருக்கு பயந்தவன். He turned away from evil. அவன் பொல்லாப்புக்கெல்லாம் விலகி வாழ்ந்தவன். But the Bible says, ஆனால் வேதவசனம் சொல்லுது, one day ஒரு நாள் he lost everything that he had. இந்த யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே சம்பாதித்த எல்லாவற்றையும் இழந்து போனான். He lost his children. முதலாவது பிள்ளைகளை இழந்தான். He lost his cattle. அவனுடைய மந்தைகளை இழந்தான். He lost all that he had. இந்த யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்து போனான். And the Bible says, வேதவசனம் சொல்லுது, he was filled with boils from the top of his head till the toe of his feet. வேதவசனத்தில் திட்டம் தெளிவுமா இருக்கு, உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் இந்த யோபுக்கு பருக்களால் நிறைந்திருந்தது. But what did this man say? ஆனால் இந்த யோபு இப்பேற்பட்ட சூழ்நிலையில் என்ன சொல்லுகிறான் என்றால், God has given, God has taken away. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். Blessed be the name of the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Why? ஏன்? His trust was in God. ஏனென்றால் இந்த யோபுனுடைய முழு நம்பிக்கை கர்த்தர் மேல் இருந்தது. A faith that could not be shaken. இந்த யோபுக்கு உள்ள இருந்த விசுவாசம் ஒருத்தராலும் அசைக்க முடியவில்லை. Why? ஏனென்றால் For the Bible says, வேதவசனம் சொல்லுது, even though he slay me, yet I will trust in him. இந்த யோபு சொல்லுகிற வார்த்தை பாருங்க, கவனிச்சு பாருங்க, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். Why? ஏன்? He understood
that his Redeemer still lives. ஏனென்றால் இந்த யோபு நன்றாக அறிந்து கொண்டது என்னவென்று சொன்னால் என் மீட்பர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். Do you know your Redeemer lives? இந்த காலவேளையிலே சத்தியத்தை கேட்கிற அருமையான தேவஜனமே, உங்கள் மீட்பரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? The Bible says வேதவசனம் he சொல்லுகிறது, went through trouble, he went through difficulty, இவன் வேதனையின் வழியாய் துன்பத்தின் வழியாய் கடந்து போனான். he went through hardships, இவன் கடினமான வாழ்க்கையிலே போனான். he went through sickness, வியாதிக்குள்ளே கடந்து போனான். but yet his trust in his God did not shake. ஆனால் இப்பேற்பட்ட சூழ்நிலையில கடந்து போனாலும் அவனுடைய விசுவாசம் ஒரு நாளும் அசைக்கப்படவில்லை. ஏனென்றால் his trust was in that rock, Jesus Christ, that could not be shaken. ஏனென்றால் இந்த யோபு தான் நம்பி இருக்கிற கண்மலையாகிய யெகோவா தேவன் என்று சொல்லி அறிந்து முழு நம்பிக்கையும் அவர் மேலே வைத்திருந்தான். This morning, இந்த காலையில where is your trust? நீங்கள் உங்கள் நம்பிக்கை எங்க இருக்கிறது? You're going through a wilderness, வனாந்திர வழியாய் போய் கொண்டிருக்கிறாயா? you're going through a desert, பாலைவனத்திலே கடந்து போகிறாயா? you're going through a dark tunnel. அந்தகாரம் நிறைந்த குகைக்குள்ளே போய் கொண்டிருக்கிறாயா? Can you trust God? இந்த சூழ்நிலையின் மத்தியிலே கர்த்தரை நம்புவாயா? If you trust in him, நீங்கள் அவரை நம்பினால் I assure you this day, இந்த காலவேளையிலே உங்களை உறுதியாய் நம்பிக்கையோடு சொல்லுகிறேன், you shall not be put to shame. என் தேவ ஜனமே, ஒரு நாளும் வெட்கமடைந்து போகவே மாட்டீர்கள். ஏனென்றால் It is the word of God. ஏனென்றால் இது கர்த்தருடைய வார்த்தை. Psalmist David said, சங்கீதக்காரனாகிய தாவீது in சொல்லுகிறார், thee, O God, do I put my trust. ஆண்டவரே, உம்மையே நான் நம்பி இருப்பேன். Why? ஏன்? He understood in his difficulty he could trust in his இந்த God. தாவீது அறிந்து கொண்டதெல்லாம் தன்னுடைய இயலாமை நேரத்தில் ஒன்று முடியாத நேரத்தில் அவர்தான் உதவி செய்வார் என்று அறிந்திருந்தார். Why? ஏன்? My God is for me. ஏனென்றால் என் கர்த்தர் எனக்காகவே இருக்கிறார். My God is my everlasting strength. என்னுடைய கர்த்தரே எனக்கு நித்திய பலனாய் இருக்கிறார். My God is the Almighty God. என்னுடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். I can trust in him. நான் அவரையே நம்பிக்கொண்டிருப்பேன். That is why the psalmist David ஆகவே said, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், yea, though I walk through the valley of shadow of death, I shall fear no evil. Why? Because my God, his rod, his staff shall be my comfort. இந்த தாவீது அழகாய் சங்கீதத்திலே சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூடவே இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறார். A trust in his God. தன் தேவனாகிய கர்த்தர் மேலே முழு நம்பிக்கை. Can you trust your God? இந்த காலை வேளையிலே உங்க தேவனாகிய கர்த்தரை நீங்க நம்புவீங்களா? If you trust in him, நீங்கள் அவரை நம்பிட்டா you will not be put to shame. தேவ ஜனமே, ஒரு நாள் வெட்கப்பட மாட்டார். He will take care of everything in your life. அவர் நம்பும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்கு எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார். Maybe it's a wilderness now. ஒருவேளை இப்போது தற்காலிகமாய் வனாந்தரமாய் இருக்கலாம். Maybe it's a desert now. ஒருவேளை அது பாலைவனமாய் உன் வாழ்க்கை காணப்படலாம். Maybe it's a dark tunnel now. இது இன்றைக்கு நீ கடந்து போகிற வழி அந்தகாரம் நிறைந்த குகையை போல இருக்கலாம். But church, a day is coming சபையே, நாள் வரப்போகிறது when you shall have the victory. நீ ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிற When you நாள். shall see everything beautifully planned by God. நீ பார்க்கிற காட்சி உன் வாழ்க்கையிலே எல்லா காரியங்களும் திட்டமிட்டு தேவனால நடத்தப்படுகிறவைகளை உன்னால பார்க்க முடியும். Why? ஏன்? Because you have trusted in your God. ஏனென்றால் நீங்கள் அவரையே நம்பி இருக்கிறபடியினால். That's why the Bible says, ஆகவே வேதவசனம் சொல்லுது, some trust in chariots, some trust in horses, but I remember the name of the Lord of hosts. வேதவசனத்திலே பக்தன் சொல்லுகிறான், சிலர் குதிரைகளை குறித்தும் சிலர் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நானோ என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தையே நம்பி இருப்பேன் என்று சொல்லுகிறான். Can you trust your God? நீங்கள் அந்த ஆண்டவரை நம்புவீர்களா? If you trust in him, நீங்கள் அவரை நம்பினால் you shall see victory upon victory upon victory. உங்க வாழ்க்கையில அவரை நம்பிட்டீங்கன்னா ஜெயத்தின் மேல் ஜெயம், ஜெயத்தின் மேல் ஜெயம், ஜெயத்தை கண்டு கொண்டே இருப்பீர்கள். My last point this morning, என்னுடைய கடைசி குறிப்பு, the last part of this verse 8. இந்த 8ஆம் வசனம் 141ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தின் கடைசி பாகம் சொல்லுகிறது, Leave not my soul destitute, O God. ஆண்டவரே, என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதேயும். Another translation says, இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது, do not allow my soul to die, O God. ஆண்டவரே, என் ஆத்துமா செத்து போகிறதற்கு தயவு செய்து என்னை விட்டு He will கொடுக்காதீங்க. not leave it. அவர் விட போறதில்லை உன்னை. You know what the Bible says? வேதவசனம் என்ன சொல்லுது தெரியுமா? What you have given into his hand, he shall keep till that last day. தேவ பிள்ளைகளே, அவருடைய கரங்களிலே உன் வாழ்க்கையில் என்னெல்லாம் ஒப்பு கொடுத்திருக்கிறாயோ
மரண பரியந்தம் உங்களை பாதுகாத்து நடத்துவார். Why? ஏன்? He's God. அவர் தேவன். You can trust in him. நீங்கள் அவரை நம்புங்க. He is the keeper of your soul. அவர்தான் உன் ஆத்துமாவை பாதுகாக்கிற தேவன். He is a keeper of our bodies. நம்முடைய சரீரங்களை பாதுகாக்கிற தேவன் அவர் ஒருத்தர்தான். He is a divine keeper of our lives. நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமாய் பக்தியோடு பாதுகாத்துக் கொள்ளுகிற தேவன் அவர் ஒருத்தர்தான். That is why the Bible says, ஆகவே வேதவசனம் சொல்லுகிறது, I have kept you as the apple of mine eye. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை, கண்மணி போல உங்களை காத்துக் கொள்ளுவேன். I've kept you in the palm of my hand. No man can pluck you out. ஆண்டவர் சொல்லுகிறார், என் உள்ளங்கையிலே உங்களை நான் வைத்திருக்கிறேன், ஒருவனும் என்னிடத்திலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது. Why? ஏன்? Because the Bible says, வேதவசனம் சொல்லுகிறபடி, He will restore our soul. அவர் நம்முடைய ஆத்துமாவை பாதுகாத்துக் கொள்ளுகிறார். He will lead us in the path of righteousness. அவர் நம்முடைய ஆத்துமாவை தேற்றி நீதியின் பாதையிலே நம்மை நடத்துகிறார். ஏன்? He is the keeper of our lives. தேவப்பிள்ளைகளை மறந்துடாதீங்க, நம்முடைய வாழ்க்கை பாதுகாக்கிற ஒரு தெய்வம் உண்டானால் அது யெகோவா தேவனாகிய கர்த்தர். No matter what comes our way, நம்முடைய வழியில என்ன வந்தாலும் கவலை இல்லை. no matter how great the storm, இங்க புதிய புயல் காற்று எவ்வளவு வேகமாய் அடித்தாலும் no கவலை matter இல்லை. how great that fiery furnace, இங்க அக்கினி சூளை எவ்வளவு வேகமாய் எரிந்தாலும் சரி, no matter how great the waters that come to swallow you up, நம்முடைய வாழ்க்கையை முழுகி போட அலைகள் எவ்வளவு தண்ணீர் எழும்பினாலும் பயமில்லை. my God will keep your soul. என தேவனாகிய கர்த்தர் உன் ஆத்துமாவை பத்திரமாய் பாதுகாத்துக் For the கொள்வார். Bible says வேதவசனம் in the சொல்லுகிறபடியா, book of Psalms சங்கீத புஸ்தகம் 16 16ஆம் and அதிகாரம் reading verse 10, 10ஆம் வசனம், For thou wilt not leave my soul in hell, neither wilt thou suffer thine Holy One to see corruption. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானின் அழிவை காண ஒட்டீர். What does the Bible say? வேதவசனம் என்ன சொல்லுது? He will not allow our souls to be there in hell. என் ஆண்டவராகிய தேவன் அவரை நம்பியிருக்கிறவருடைய ஆத்துமாவை பாதாளத்தில் அவர் விடுகிறதில்லை. Why? ஏன்? Because our God will protect us from that place. ஏன் என்று சொன்னால் அந்த இடத்திலிருந்து தான் நம்முடைய ஆண்டவர் நம்மை பாதுகாத்து பத்திரமாய் வைத்துக் கொள்ளுகிறார். Psalm 18 says, சங்கீதம் 18 சொல்லுது, verse 4, 5, 4ஆம் வசனம் 5ஆம் வசனம், The sorrows of death compassed me, and the floods of ungodly men made me afraid. The sorrows of hell compassed me about. The snares of death prevented me. மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ஷன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணி என் மேல் விழுந்தது. Verse 6 says, 6ஆம் வசனம் சொல்லுது, In my distress I called upon the Lord and cried unto my God. He heard my voice out of his temple, and my cry came before him even into his ears. இங்கே வேதவசனம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியிலே போய் அவர் செவிகளிலே ஏறிற்று. What does the Bible say? வேதம் என்ன சொல்லுது? Sorrows of death shall compass us. மரண திகில் என்னை சுற்றி கொண்டது. Death will come to take us away. என்னை கொன்று போட முடியாத மரணம் என் கிட்ட வந்து சேர்ந்து விட்டது. In my distress, in my trouble, என்னுடைய அங்கலாய்ப்பிலே, என்னுடைய உபத்திரவத்திலே I called to God. என் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். He heard my voice. அவர் என் சத்தத்தை கேட்டார். My cry came before him. என்னுடைய அழுகை என் ஆண்டவருக்கு முன்பதாக கடந்து போனது. He just did not hear and keep quiet. ஆண்டவர் என் அழுகை கேட்டுட்டு அவர் சும்மா இல்ல. But my Bible says, என் வேதவசனம் He சொல்லுது, hears, He answers, He delivers us from that situation of hell. தேவப்பிள்ளைகளே மறந்துடாதீங்க, அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். அந்த மரண இருளின் அழுகையின் கூக்குரலின் ஓலத்தின் சத்தத்தை கேட்டு என்னை விடுதலை ஆக்கினார். No matter where you're going, நீ எங்க போய் கொண்டிருந்தாலும் கவலை இல்லை. no matter how great that valley of death that you're நீ walking through, கடந்து போகிற அந்த மரண பள்ளத்தாக்கு எவ்வளவு ஆழமா இருந்தாலும் பயம் இல்லை. if you will cry out to God, நீங்கள் அங்க இருந்து கர்த்தரை நோக்கி He கூப்பிட்டால் shall hear, He shall answer. அவர் உன் சத்தத்தை கேட்டு, கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு உடனே பதில் கொடுப்பார். Why? ஏன்? Because your eyes are looking up to Him. ஏனென்றால் உங்க கண்கள் அவரை நோக்குகிறது. You're trusting in Him. நீங்க எப்ப அவரை தான் நம்புறீங்க? You're looking up to Him. நீங்க அவரை நோக்கி பார்க்கிறீங்க. Everything is Jesus in your life. உங்க வாழ்க்கையில் எல்லாம் இயேசுவாய் மாறிவிட்டது. And when that happens, இப்படி உங்க வாழ்க்கை மாறும் பொழுது everything
will be done perfectly according to His perfect plan, will and purpose. மறந்து போகாதீங்க, உங்களுடைய வாழ்க்கையில சகல காரியங்களும் அவர் திட்டத்தின்படி, அவர் தீர்மானத்தின்படி ஆசீர்வாதத்தையும் ஜெயத்தையும் உனக்கு So கட்டளையிடுவார். may I urge you this day ஆகவே இந்த காலவேளை உங்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், that you will focus upon your God. உங்கள் நோக்கம் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கும். Like King Jehoshaphat, you will say, my eyes are upon you, O God. இந்த யோசபாத் ராஜா சொன்னது போல சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மையே நோக்கி And கொண்டிருக்கிறேன். like King David said, will you say, Lord, I trust in you at all times. சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னது போல, கர்த்தாவே எக்காலத்திலும் நான் உம்மையே நம்புவேன். No matter how great my situation, என் சூழ்நிலைகள் எவ்வளவு எதிராய் பெரியதாய் இருந்தாலும் no சரி, matter even if death comes my way, என்னுடைய வாழ்க்கையில மரணமே சந்திக்கிற நேரமா I இருந்தாலும் shall சரி, yet trust in you, O God. ஆண்டவரே அப்பொழுது நான் உம்மையே நம்பிக்கொண்டிருக்கிறேன். ஏன்? He is the source of all blessing. ஏனென்றால் சகல ஆசீர்வாதத்தின் ஊற்று என் ஆண்டவராகிய இயேசு ஒருவரே. So church, this morning, ஆகவே சபை இந்த காலையில will you turn your eyes to look up unto Jesus? உங்கள் கண்களை இயேசுவின் பக்கமாய் பார்க்கும்படியாய் திருப்புங்க. If you will look to Jesus, நீங்கள் இயேசுவை நோக்கி பார்த்தால் He will lead you in the path of righteousness. அவர் உங்களை நீதியின் பாதையிலே வழி நடத்தி கொண்டு Shall we போவார். close our eyes and look to the Lord? நாம் எல்லாரும் கண்களை இன்னும் மூடி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, we thank you, Lord, for your word. உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி We சொல்லுகிறேன். thank you, Lord, that your word will find a lodging place in each one of our hearts. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய அடைக்கலமான இடமாய் உம்முடைய வார்த்தைகள் இருக்கிறபடினால உமக்கு நன்றி We சொல்லுகிறேன். pray, Lord, for your people, ஜனங்களுக்காய் நாங்கள் நன்றி that சொல்லுகிறோம். they will not only be hearers of your word, but doers இந்த also. நாளிலே இந்த ஜனங்கள் உம்முடைய வசனங்களை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் மாற்றும். Enable them, O God, to look up to you. ஆண்டவரே, எல்லா ஜனங்களும் உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் உதவி செய்யும். Enable them to put their trust upon you, எல்லாரும் தங்கள் நம்பிக்கையை உங்க மேல வைக்கும்படியாய் உதவி செய்யும். knowing, Lord Jesus, that you are the divine keeper of our souls today. ஆண்டவரே, எங்கள் ஆத்துமாவை வல்லடிக்கும் மரணத்துக்கு தப்புவித்து ரட்சிக்கிற தேவன் என்று சொல்லி அறிந்து உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். Thank you, Lord Jesus, for hearing our prayer. எங்கள் ஜெபங்களை கேட்டபடினால் இயேசுப்பா உமக்கு நன்றி We shall சொல்லுகிறோம். be careful to give you praise, glory, and honor. உமக்கு துதி கன மகிமை செலுத்த கவனத்தோடு நாங்கள் In செலுத்துகிறோம். Jesus' mighty name we pray. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. Amen. ஆமென். May God bless you. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.